வெல்கம் டு கனிஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம லேசர் எல்லா டைப்ஸ் ஆஃப் லேசரும் பார்க்க போகிறோம். நம்மளோட சிலபஸ் வந்து லேசர் இன்ட்ராக்ஷன் வித் மேட்டர் அண்ட் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் தட். ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லா லேசர் பற்றியும் ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். வில் ஸ்டார்ட் வித் கார்பன் டை ஆக்சைடு லேசர். Ruby laser நீங்கள் படிச்சிருப்பீங்க. Ruby laser is a 3-level laser where electrons are excited to the excited state and come back to the metastable state where the lifetime is more. அங்கிருந்து lasers are emitted. You know that. இதெல்லாம் இந்த எனர்ஜி லெவல்ஸ் E1 E2 E3 எல்லாம் வந்து எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ். ஆனால் உங்களுக்கு தெரியாத வேற ஒரு எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் இருக்குது. தட் இஸ் கால்ட் ஆஸ் ரொட்டேஷனல் அண்ட் வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல்ஸ். ஸோ வென் யூ கிவ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோவேவ், மைக்ரோவேவ் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா some molecules will go to its excited state. இதுக்கு பேரு rotational energy levels. From there it comes to the ground state. So இதுக்குள்ள rotational energy levels குள்ளாரியே excited state இருக்கும், ground stateலாம் இருக்கும். But that will not lead to laser. இது அப்படி emit பண்ணும்போது microwave energy levelல இருக்கும். But when you this is microwave. Okay. So when you give little higher energy, okay, so when the energy level it is in the range of IR, infrared rays னு வெச்சுக்கலாம். The molecule like carbon dioxide, they go to excited state. Those excited states are called as vibrational energy levels. Okay, so in the higher energy எடுத்துட்டு vibrational excited state க்கு போயிட்டு அது திரும்பி வரும்போது it emits photons which are in phase and we call them it as laser. இப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் higher energy level கொடுக்கலாம், like visible light. விசிபிள் லைட் கொடுத்தோன்னே இதை விட இன்னும் கொஞ்சம் ஹையர் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். அதுக்கு பேர் தான் வந்து எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன் E1 and E2. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ரூபி லேசர். ஹீலியம் நியான் லேசர்ஸ்லாம் எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ்க்கு தான் டிரான்சிஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு லேசருக்கு வரலாம். we give IR rays, they go to carbon dioxide molecule go to the vibrational energy levels. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு என்ன வைப்ரேஷனல் மோட் இருக்குன்னு பார்த்தோம்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து இட் இஸ் அ லீனியர் மாலிகுல். இதுக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னா, இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இப்படி போகலாம், இல்லை பக்கத்துலேயும் வரலாம். ஸோ திஸ் டைப் ஆஃப் வைப்ரேஷன் இஸ் கால்ட் ஆஸ் சிமெட்ரிக் வைப்ரேஷன். ரெண்டும் இப்படி ஆக்சிஜன் போயிட்டு ரெண்டும் திரும்பி வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் சிமெட்ரிக் stretching. Okay. This mode is called as symmetric stretching mode. இது ஒரு vibrational mode. அதுக்கப்புறம் இப்படி bend ஆகும். Okay. So this is called as symmetric bending. இப்போ இந்த கார்பனும் சேர்ந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா we call it as asymmetric stretching. So these are 3 different degrees of freedom for carbon dioxide molecule and they are in the vibrational energy levels. So konja energy IR la kudutamna these carbon dioxide molecule will have transition between the vibrational energy levels. So that is what is happening in the carbon dioxide laser. Next is excimer laser. Excimer என்னன்னா they are pseudo molecules. So molecules na ipo carbon dioxide is a molecule. ஆனா pseudo molecule na என்னன்னா they are not molecules. For example noble gases, argon, neon, krypton la எடுத்துக்கலாம். இப்போ they are stable in its atomic state. ஆனா இது ரெண்டும் bound stateல இருக்கும். But in some conditions, some high pressure or high energy கொடுக்கும்போது they move to the excited state and they form bound. அதாவது ரெண்டு molecules ஒண்ணா இருக்கும் எங்க excited stateல மட்டும். ஆனா ground stateக்கு வரும்போது they remain single. So this is the ground state and this is the excited state of an excimer. So இப்போ எனர்ஜி கொடுக்கும்போது இந்த atoms
noble gases எல்லாம் என்ன ஆகும், இது it goes to the excited state. அங்க they form a doublet. So that is called as an excimer. ஆனால் அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டோ இல்லை கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கோ வரும்போது they will be splitted, and in this transition they emit laser light. So this laser is called as excimer laser. Next is helium neon gas laser. Helium neonல என்ன நடக்குதுன்னா, helium atomக்கு ஒரு ground state இருக்கும், இங்க excited state. So we give energy for these helium atoms. இந்த helium atoms absorb பண்ணிட்டு excited stateக்கு போகும். அங்க they collide with the neon atom and give energy to the neon atom. So that is inelastic collision. இந்த neon atom ஓட excited state இது வந்து E5ல இருக்கு, இது வந்து E1 ground state for neon. So இங்க எல்லாம் வந்து metastable states இருக்குது, E2, E3 and E4. இப்போ இங்க இருக்கிற neon excited states it jumps to the E4 state. அப்போ அங்க ரிலீஸ் ஆகிற எனர்ஜி வந்து IRல இருக்கு. They are also laser but in the IR range. இங்க ஜம்ப் பண்ற atoms தான் 632 microns, which is in the visible red color. இது வந்து லேசர், இது கோஹரண்டா இருக்கு. So this is a laser transition. இங்க இருந்து இங்க கூட ஜம்ப் பண்ணும். ஓகே, ஸோ இதுவும் ஒரு லேசர் தான், ஆனால் இதுவும் வந்து ஐஆர்ல தான் இருக்கு. இப்போ எல்லாம் இந்த ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ஜம்ப் பண்ணும்போது that is spontaneous emission. We don't want that because spontaneous emit ஆகும்போது they will not be coherent, so that it is not a laser. இது ஒரு ரேடியேஷன்லெஸ் டிரான்சிஷனாகவும் இருக்கலாம், இல்லை ரேடியேஷன் கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம். ரேடியேஷன் கொடுத்தாலும் கோஹரண்டா இருக்காது. ரேடியேஷன்லெஸ் டிரான்சிஷன்னா என்ன, ஃபோட்டான்ஸுக்கு எனர்ஜி கொடுக்காம ஃபோனான்ஸ் will absorb. So that is called as radiationless transition. So this is what is happening in helium neon laser. Next is diode laser. So diode na you have studied a PN junction diode, a P-type and an N-type semiconductor is joined together. Join தான் பண்றோம், நம்ம biasing கொடுக்கல. இப்போ இங்க என்னாகும், N-typeல majority charge carriers are electrons. N-type semiconductor எடுத்துக்கலாம், majority charge carriers are electrons. இங்க holes இருக்கும். இப்போ just combine பண்ணி வெச்சாலே போதும், no biasing is done. These electrons are diffused to the P region. So diffuse ஆகும்போது once electrons jumps out, this region the lattice will become more positive, and இது extra electrons வாங்கினனால this region will become negative. அப்போ ஒரு potential barrier இங்க develop ஆகும். We call this as a depletion region. You know all this. So actually we see this process, recombination process, in terms of energy level diagram. இப்போ energy level diagramல வந்து, so this is the valence band, this is the conduction band of the P-type and an N-type. Okay, so this is a Fermi energy level. இப்போ in the valence electrons, they go to the conduction band, okay, and then jump to they recombine with the holes, So in the recombination electrons are going to the ground state, excited state to the ground state nu solrom. So in the depletion region la da இந்த process நடக்குது. So இப்படி jump பண்ணும்போது they release photons which are in phase. So in some materials, அதாவது gallium arsenide, இந்த மாதிரி ஒரு டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ல மட்டும்தான் வெளியே வர photons எல்லாம் in phase ல இருக்கு. So we call it as laser. So this is what is happening in the laser diode.